ஒரு தீர்க்கதரிசி என்பவர் தேவன் தன்னிடத்தில் என்ன சொல்லுகிறார் என்பதை புரிந்து கொள்ள இயன்றவராக இருக்கணும். எதையும் புரிஞ்சிக்க முடியாத, விளங்கிக் கொள்ள முடியாத, ஆண்டவர் எனக்கு என்ன சொல்லியிருக்காரு, என்ன நடக்க போகிறா சொல்லியிருக்காருங்கிற விளங்கிக்கவே முடியாத ஒருத்தர்கிட்ட ஆண்டவர் ஒரு விஷயத்த சொல்லுவாரா? இப்போ அடுத்த நடக்க போகிறது என்ன அப்படிங்கிறத மாதிரி ஆண்டவர் ஒரு இடத்துல ஒரு மேட்டர் சொன்னால், அதை கேட்டவருக்கு அது என்னங்கிறது விளங்கணும். இல்லை கர்த்தர் அதை விளங்குவதற்கு ஞானத்தை கொடுக்கணும். இது ஒன்றுமே இல்லாமல் எல்லாம் நடந்து முடிஞ்ச பிறகு, ஐயையோ கர்த்தர் என்கிட்ட இதை பற்றி சொல்லி இருந்தார், நான் தான் சொல்லாமல் விட்டுட்டேன், எனக்கு அது விளங்கலை அப்படின்னு சொன்னால், விளங்குவதற்கு தகுதி இல்லாத ஒரு இடத்துல ஆண்டவர் சொல்லுவாரா? நடக்க போகிறத சொல்கிறது எவ்வளோ பெரிய மேட்டர். இப்போ 2004 டிசம்பர் 26 ஆழி பேரலை என்று சொல்லப்படுகிறதான ஒரு சுனாமி வந்தது. சுனாமிங்கிற வார்த்தை அதுக்கு முன்னாடி யாருக்கும் தெரியாது. இப்படி ஒரு பெரிய கடல் பேரழிவு ஏற்படுங்கிறதே மக்களுக்கு தெரியாது. நடந்து முடிஞ்ச பிறகு அது சுனாமின்னு பேர் வச்சாங்க. அப்போ கூட பார்த்தீங்கன்னா நிறைய போதர்கள் என்ன சொன்னாங்கன்னு சொன்னால், இதெல்லாம் எங்களுக்கு ஏற்கனவே தெரியும், ஆண்டவர் அறிவித்திருந்தார் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க. அறிவித்திருந்தால் இதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தால் எவ்வளோ நல்லா இருந்திருக்கும். அதுவும் மக்கள் இதுவரையிலும் சந்தித்திராத ஒரு பெரிய பேரழிவை சந்தித்திருக்கிறாங்க. சுனாமிங்கிறதே அவங்களுக்கு தெரியாது, இப்போ நடந்திருக்கு. அதை முன்கூட்டியே தெரிஞ்சு நீங்கள் சொல்லியிருந்தா எவ்வளவோ கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட்டிருக்கும். இதெல்லாம் முன்கூட்டியே கர்த்தர் சொல்லிதான், ஒன்றுமே சொல்லாமல் நடந்து முடிஞ்ச பிறகு, இப்போ 2004ஆம் ஆண்டும் அவங்க இந்த வருடம் நடக்க போகிறவர்களை குறித்து தீர்க்கதரிசனம் சொல்லியிருப்பாங்க, ஆளுக்கால் சொல்லியிருப்பாங்க. யாராவது சொன்னாங்களா? சொல்லலை. எல்லாம் நடந்து முடித்த பிறகு எனக்கு அன்றைக்கு ஆண்டவர் சொன்னார். இது எவ்வளோ பெரிய சந்தர்ப்பவாதம் பாருங்கள். இன்றைக்கு அந்த பாரம்பரியம் இன்றைக்கு தொடர்கிறது. ஒரு 2 நாட்களுக்கு முன்பாக ஒரு சகோதரி, அந்த சகோதரி பேர் கூட எனக்கு சரியாக தெரியல, அந்த சகோதரி பேசுகிற ஒரு வீடியோ ஒரு சர்ச்சில் பேசுகிறாங்க. பேசுகிறவள அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, 2012ஆம் ஆண்டில் அவங்களுக்கு தீர்க்க தரிசனம் உரைக்கிற வரம் கொடுக்கப்பட்டதான். அதற்கு பிறகு 2020 இந்த கொரோனா வைரஸ் எல்லாம் பரவி 2019 எண்டில் 2020 உலகமெல்லாம் பரவுது. பரவுறவெல்லாம் ஆண்டவர்கிட்ட அவங்க கேட்டாங்களாம், ஐயா எனக்கு 2012 நீங்கள் தீர்க்க தரிசனம் வரம் கொடுத்தீங்களே, இந்த கொரோனாவை பற்றி என்கிட்ட ஒன்றுமே சொல்லலையே அப்படின்ட்டு. அப்போ ஆண்டவர் அப்படி சொன்னாங்களாம், நீ உன் டைரியை பாரு. டைரியை போய் பார்த்தாங்களாம். பார்க்குற வேளை அந்த சைனா டிராகன் இயர் அவங்க கொண்டாடுறாங்க, டிராகன் இயர்னு வச்சு, அந்த டிராகன் வழியாக ஒரு பெரிய அழிவு அங்கேருந்து வரப்போகுது அப்படின்னு ஆண்டவர் அதாவது அந்த சைனாவிலேருந்து ஒரு பெரிய பேரலை வருகன்னு 2012 இந்த அம்மாவுக்கு சொன்னாராம். இவங்க அதை டைரியில் எழுதி வச்சாங்களாம். இந்த மாதிரி ஒரு பெரிய டிராகன் புறப்பட்டு வர அந்த கொரோனா வைரஸை ஒப்பிட்டு அவங்க சொல்கிறாங்க வருகிறதா இவங்க டைரியில் எழுதி வச்சாங்க. ஆனால் 2012 எத்தனை வருஷம், 2020ஆம் வருஷம் வரைக்கும் இருக்கிற 8 ஆண்டுகள் இந்த அம்மாவுக்கு அதை பற்றி ஒன்றுமே தெரியலை. 2020 ஆண்டவர் இவங்ககிட்ட சொல்கிறாராம், ஒரு டிவைன் மெடிசனை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன்னு. அதுக்கப்புறம் தான் கேட்குறோம், இந்த கொரோனா வந்ததை பற்றி என்கிட்ட ஆண்டவர் ஏன் சொல்லாமல் போயிட்டாரு, 2012 எனக்கு தீர்க்க தரிசனம் வரம் கொடுத்தீரேன்னு. அப்போ தான் ஆண்டவர் சொன்னால் டைரியில் பாரு. இதில் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய காரியம், எவ்வளோ முக்கியமான விஷயத்தை அந்த அம்மாவுக்கு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. சாதாரண விஷயமாக கொரோனா வந்தது, சுனாமியை பற்றி நம்ம முன்கூட்டி அறியாத போல கொரோனாவை பற்றி நம்ம முன்கூட்டி அறியவே இல்லை. அவ்வளோ பெரிய விஷயத்தை இந்த அம்மாவுக்கு சொல்லி இந்த அம்மா டைரியில் எழுதி வச்சுக்கிட்டு அதை 2020 ஒரு தடவையும் சொல்லலை. அப்போ அவங்களுக்கே தெரியலை. இப்போ எனக்கு ஒரு கேள்வி, ஒரு மனுஷனையாவது நாம் அவருக்கு ரொம்ப அறிவு புத்தியில் அதனால் ஒன்றும் புரிஞ்சிக்க தெரியாத ஒரு ஆளுகிட்ட ஒரு விவரத்தை சொல்லிட்டாருன்னு சொல்லலாம். சொன்னவர் யார்? சர்வ வல்லமையுள்ள தேவன், சகல அறிவு நிறைந்தவர், சகல ஞானம் நிறைந்தவர். இந்த மாதிரி ஒரு அம்மாவுக்கு சொல்லி அவங்க டைரியில் எழுதி வச்சுட்டு அப்படியே வச்சுட்டு அதை மறந்து போடுவாங்க 10 வருஷத்துக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆள்கிட்ட சொல்லுவாரா? இல்லை சொன்னாலும் இதை நீ சொல்கிறது தானே சொல்லணும். தீர்க்க தரிசனம் எதுக்குங்க உரைக்கிறாரு ஆண்டவர்? நடக்க போகிறத உனக்கு முன்கூட்டி சொன்னால் இதை நீ அறிவிக்கிறதுக்கு தானே. அதை அறிவிக்கிறதையே உங்களுக்கு தெரியலை. எல்லாம் நடந்து முடிஞ்ச பிறகு எனக்கு ஆண்டவர் சொன்னார். எப்படிப்பட்ட ஒரு பச்சோந்தித்தனம், எப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பவாதம், எப்படிப்பட்ட ஒரு என்ன சொல்ல, இதற்கு எந்த வார்த்தையை யூஸ் பண்ணுறது, எவ்வளோ பெரிய ஒரு மதிகேடுது. இன்றைக்கி இவங்க மட்டும் கிடையாது, இவங்களாவது ஒரு 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 சாதாரண சிஸ்டர் இப்போ தான் அவங்க ஊழியத்தில் கொஞ்சம் ஒரு லெவலுக்கு வராங்கன்னு நம்ம வச்சுக்கலாம். தமிழ்நாடு மிகப்பெரிய ஊழியக்காரெலாம் அதை சொல்கிறாங்க. எல்லாம் நடந்து முடிஞ்ச பிறகு இப்போ எத்தனை தமிழ்நாட்டில் எத்தனை போதர் எங்களுக்கு கொரோனா பற்றி ஆண்டவர் முன்னாடி சொன்னார். முன்னாடியே சொன்னாலே ஏன் முன்னாடி நீங்கள் சொல்லலை?
உங்களுக்கு எதுக்கு ஆண்டவர் சொன்னார்? அதை பர்சனல் இன்ஃபர்மேஷனாக அதை நீங்களே புரிஞ்சிக்கலையே. புரிஞ்சிக்க முடியாத மண்டையுடைய உங்களுக்கு ஆண்டவர் சொல்லுவாரா? உங்களுக்கு என்ன சொன்னாலும் விளங்காதுன்னா ஒன்று விளங்குவதற்கு ஞானத்தையே கொடுக்கணும். ஒன்றுமே கொடுக்காதபடிக்கு விளங்காத மண்டைக்குள்ள ஆண்டவர் சொல்லுவாரா? எனவே இது என்ன அர்த்தம்னு சொன்னால், இன்றைக்கு அதாவது தங்களை பெரிய தீர்க்கதரிசிகள் என்று காட்டுவதற்கு ஆசை. ஆனால் அந்த தீர்க்கதரிசிகளுக்குள்ள தகுதிகள் இல்லை. வருஷம் பிறந்த உடனே இந்த வருஷம் நடக்க போகிற எங்களுக்கு ஆண்டவர் சொன்னான்னு சொல்லி ஆகணும். ஏன்னா தங்களை தேவனுக்கு மிகவும் அருகாமல் இருக்கிறது போல காட்டிக்கொள்வதற்காக. ஆனால் அந்த அளவுக்கு விஷயங்கள் இருக்கிறதா இல்லை. எனவே இது போன்ற மாய்மாலங்களை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு எல்லாத்துக்கும் நம்ம அல்லிலேயே போட்டுருக்கிறோம். நடந்து முடிஞ்ச பிறகு வந்து சொல்கிறாங்க, எங்களுக்கு அன்றைக்கே ஆண்டவர் சொன்னார், எங்கள் டைரியில் கூட எழுதி வச்சுருக்கிறேன். எதுக்கு? டைரியில் எழுதி வச்சுருந்தது உங்களுக்கு உண்மையிலேயே இப்படி தாங்கிறது தெரிஞ்சதை நீங்கள் சொல்லியிருப்பீங்களே. நீங்கள் சொல்லலை, அதனால் உங்களுக்கே தெரியலை. உங்களுக்கு தெரியாத நிலைமையில் இருக்கும்போது ஆண்டவர் இப்படி உங்களுக்கு சொல்லியிருப்பார். எனவே இன்றைக்கு அதாவது மக்களை வந்து ஒன்றுமே முன்ன பின்ன சிந்திக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு பெரும்பாலும் ஊழியக்காரங்க வந்துட்டாங்க. இன்றைக்கி தீர்க்க தரிசிகளும் தீர்க்க தரிசினிகளும் நிறைய பேர் இப்படி தான் கிளம்பியிருக்கிறாங்க. அவங்கவுங்க வந்து ஏதாவது ஒன்று சொல்லிட்டே இருக்கிறாங்க. ஏதோ அந்நிய பாஷமாக 2 வார்த்தை கச்சா பூச்சான்னு சொல்ல வேண்டியது உடனே அதுக்கு ஒரு டிரான்ஸ்லேஷன். மொத்தத்தில் வந்து கேட்குற கிறிஸ்தவர்களுக்கு தலைகளுக்குள்ளே ஒன்றுமே இல்லைன்னு இவங்க ஏற்கனவே நல்லா முடிவு பண்ணி வச்சுருக்கிறாங்க. நம்ம என்ன சொன்னால் அப்படியே கேட்பாங்க. எனவே தீர்க்க தரிசனம் என்றால் என்ன? தீர்க்க தரிசனத்தை ஆண்டவர் கொடுக்கும் முன்னாடி நோக்கம் என்ன? அதை யார்கிட்ட ஆண்டவர் கொடுப்பா எல்லாம் புரிஞ்சிருக்கணும். கள்ள தீர்க்க தரிசி பெருகி போன காலம். வருஷ துவக்கத்திலேயே தீர்க்க தரிசனம் சொல்கிறாங்க. இதில் எத்தனை நிறைவேறுது? அப்படி நிறைவேறாமல் போகும் பொழுது இவரெல்லாம் தீர்க்கதரிசிகள் அல்ல என்று முடிவு செய்கிற ஒரு மனநிலை நமக்கு இருக்கிறதா? அவங்க சொல்கிறது மாதிரி நடக்காமல் தான் அடுத்த வருஷம் சொல்ல வராங்க. அதை கேட்குறோமா? இதெல்லாம் பாவம் இல்லையா? இதெல்லாம் தேவனுக்கு அவமகிமை இல்லையா? இதெல்லாம் தேவனுடைய நாமத்துக்கு தூஷணத்தை கொண்டு வரவில்லையா? எனவே இது போன்ற கள்ள தீர்க்கதரிசிகளையும் கள்ள தீர்க்க தரிசினிகளையும் அடையாளம் கண்டு கொண்டு வாழ வேண்டியது நம்முடைய மிக முக்கியமான கடமை.